this project is a smart health tracker system. So இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றோம்னா ஒரு wearable watch மாதிரி, then அந்த wearable watchல நம்ம என்ன பண்றோம்னா health parameters ட்ராக் பண்றோம். ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர், ஹார்ட் பீட் அண்ட் தென் SpO₂. தென் அதே சமயம் இந்த வாட்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைரோஸ்கோப் வச்சுருக்கோம். ஸோ அந்த கைரோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டில்ட்டை மெஷர் பண்ணுறோம். எய்தர் த பர்சன் இஸ் டில்டட் இன் லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலராக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ESP32C3 டைப்பு. ஸோ இது வந்து ஒரு மினி டைப்பு. ஸோ இதுதான் நம்ம ESP32C3 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா டிஸ்பிளேஸ்க்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர்ஸ், ஹார்ட் பீட், SpO₂ இது எல்லாமே ஷோ பண்ணும். தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம், GY61. ஸோ கைரோ டைப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு கீழே இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு 30105 யூஸ் பண்ணுறோம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிப்போ பேட்டரி யூஸ் பண்ணுறோம். தென் இது வந்து ரீசார்ஜபிள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ ஒன்ஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் காலியானதுக்கப்புறம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் வந்து 3D பிரிண்டட் கேசிங்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரை சென்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஃபிங்கர் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து இன்பிட்வீனில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே டிஸ்பிளேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ஹார்ட் பீட் அண்ட் SpO₂ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 77, 90. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹார்ட் பீட் அண்ட் SpO₂ ப்ளஸ் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இது எதில் மெஷர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ESP32C3 டைப்பு. ஸோ இதோட கனெக்ஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் VCC கிரவுண்டு அண்ட் தென் SCL SDA. ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கிளாக் அண்டு சீரியல் டேட்டா I2C கம்யூனிகேஷன் தான். OLED டிஸ்பிளேவும் சரி அண்ட் தென் கைரோஸ்கோப்பும் சரி, அதே சமயம் மேக்ஸ் சென்சாரும் சரி. ஸோ இந்த 3 சென்சாருமே I2C கம்யூனிகேஷன்ஸில் தான் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதுதான் டிஸ்பிளே. ஸோ இப்போ கைரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் லெஃப்ட் திருப்பினீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நார்மல், தென் ரைட்டு திரும்பும்போது ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுன்னு தெரியும். ஸோ நான் டில்ட் வந்து ரைட் சைடில் திருப்பியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சென்டர் வந்தோடனே நார்மல் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா ஒன்லி நாட் ஃபார் மானிட்டரிங் மட்டும் இல்லாமல் லைக் ஸ்மார்ட் வாட்ச் தான். அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த க்ளவுட்லேருந்து இந்த டேட்டா வந்து ஆப்புக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஸோ அந்த க்ளவுட்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணி இங்கே மொபைலோட ஆப்பில் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லொக்கேஷன் அண்ட் தென் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் தெரியும். லைக் இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர், ஹார்ட் பீட், SpO₂ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகும். இங்கே இருக்கிறது 13 பாயிண்ட், இது வந்து லேட்டு, கீழே இருக்கிறது லாங்கிடியூட். இது லாங்கிடியூட் அண்ட் லாங்கிடியூடோட வேல்யூ, இது மேப்போட லொக்கேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து SOS அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து SOSஓ காலோ எனி எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நம்பர் போட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ 72999418. ஸோ இப்போ நான் இதுக்கு SOS அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா SMS தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ SOS கிளிக் பண்ணோன்னே ஸோ இங்கே பாருங்கள் சென்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கீபோர்டை போட்டு போயிடும். தென் இப்போ இதை அவங்க கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லிங்க் மாதிரி போகும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே ஷோ ஆகும். ஸோ இந்த அவங்க ஏதாவது SOS கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கெட் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிற டைரக்ஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து SOS. இப்போ இதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சேம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அலோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப்பும் நம்ம இது பண்ணியிருக்கு. தென் அதே சேம் டைமில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து லைக் அ ஸ்மார்ட் ஹெல்த் ட்ராக்கர் சிஸ்டம்.